இன்றைய நாளிலும் சிறப்பாக சிலுவையும் மீட்பும் என்ற கருப்பொருளில் உங்களோடு கூட பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீடர்களை நோக்கி, என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவர் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புபவர்கள் அவர்களை வெறுத்து அவர்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றி வருமாறு அழைப்பு விடுகிறார். இயேசு வாழ்ந்த சூழல் பகுதிகளிலே சிலுவை என்பது அடிமைகள், நிராகரிக்கப்பட்டவர்கள், குற்றவாளிகள் கொல்லப்படுவதற்கென நியமிக்கப்பட்ட குறுக்குத்தடி சின்னம் என்று கூறுவார்கள். ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றி வருபவர்களை நோக்கி சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்புபவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் நன்மைக்காக தங்கள் சிலுவைகளை சுமந்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று அழைக்கின்றார். இங்கே சிலுவை என்பது மற்றவர்களின் நன்மைக்காக நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பம் என பொருள்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களின் நன்மைக்காக அல்லது பிறருடைய வாழ்விற்காக தங்கள் வாழ்க்கையில் தெரிந்தெடுக்கின்ற துன்பமே இந்த சிலுவையாகும். துன்பத்தின் வழியாகவே இந்த மீட்பு எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை இந்த பகுதி எமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. உதாரணமாக பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே பரிசுத்த பவுலப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளோடு கூட இருந்த போதிலும் அதனை ஓர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்து அடிமையின் ரூபத்தை எடுத்து மனிதர் சாயலானார் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கடவுளோடு கூட இருந்த போதிலும், அனைத்து இன்பங்களையும் அவர் அனுபவித்த போதிலும், அனைத்து சௌபாக்கியங்களை அனுபவித்த போதிலும், மனிதர் மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக, கருணையின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக தனக்கிருந்த அனைத்து வசதிகளையும் துறந்து பூலோகத்தை நோக்கி இறங்கி வந்து பூலோகத்திலே மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்தினார். இதுதான் சிலுவையின் மீட்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசு தனக்குரிய அனைத்தையும் அவர் இழந்து மனிதர்களோடு தன்னை மனிதர்களாக்கி அவர்களின் மீட்புக்காக பாடுபட்டார். எனவே இத்தகைய அனுபவத்தையே ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். சிறப்பாக தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமேயானால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்று கூறுகிறார். இங்கே தன்னைத்தான் வெறுத்தல் என்பது மற்றவர்களின் நன்மைக்காக தனக்குரியவைகளை இழத்தல் என பொருள்படுகின்றது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை படித்து பார்க்கும் போது கடவுள் ஆபிரகாமை அழைத்து அவனை நோக்கி, இதோ நீ உன் இனத்தையும் உன் நாட்டையும் உன் வீட்டையும் நீ விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ செல் என்று கூறுகின்றார். இங்கே நாடு, வீடு, இனம் என்பவைகள் அனைத்தும் ஒரு மனிதனின் அடையாளத்தை எடுத்து காண்பிக்கின்றது. அவனுடைய சரித்திரத்தை எடுத்து காண்பிக்கின்றது. அவனுடைய தனித்துவத்தை எடுத்து காண்பிக்கின்றது. ஆனால் கடவுள் அங்கே ஆபிரகாமை பார்த்து, இதோ நான் உன்னை அழைக்கின்றேன். என்னுடைய அழைப்பிலே உனது தனித்துவம், உனது சரித்திரம், உனது வரலாறு போன்றவைகள் முக்கியமாக காணப்படுவதில்லை. இவைகள் அனைத்தையும் நீ இழக்க ஆயத்தமாக வேண்டும். அனைத்தும் என்னுடைய அழைப்பிற்கு தடையாக காணப்படக்கூடாது என்று கூறுகின்றார்.
எனவே ஆபிரகாமும் அதற்கு உடன்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் எங்களை அழைக்கின்ற போது எங்களுடைய தனித்துவங்கள், எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய இனம், மொழி, பால், குலம், கோத்திரங்கள் போன்றவைகள் தடைகளாக காணப்படுகின்றன. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமே ஆகில் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இங்கே தன்னைத்தானே வெறுத்தல் என்று சொல்லுவது அவனுடைய தனித்துவம், அவனுக்குண்டான வரலாறு, அவனுடைய இனப்பெருமை, குலப்பெருமை, ஜாதி பெருமை, இவைகள் அனைத்தையும் வெறுக்க அவன் அழைக்கப்படுகின்றான். இதனையே இந்த வெறுப்பின் அனுபவம் காண்பித்து நிற்கின்றது. மார்க்கு 3:21 படித்து பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்வருமாறு சொல்லுகின்றார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? கடவுளுடைய சித்தப்படி வாழுபவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களும் என்று சொல்லுகிறார். இந்த பகுதி எதை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது? இந்த பகுதியை சற்று ஆழமாக பார்க்கின்ற போது இயேசுவை பின்பற்றி வருகின்ற ஒவ்வொருவரும், இயேசுவை பின்பற்றி விரும்புகின்ற ஒவ்வொருவரும் குழு உணர்வுகளில் இருந்து வெளியே வர அழைக்கப்படுகின்றனர். அதாவது குடும்ப குழு உணர்வு, இனக்குழு உணர்வு, மதக்குழு உணர்வு, ஜாதி குழு உணர்வு போன்ற குழு உணர்வுகளிலிருந்து வெளிவந்து பிதாவினுடைய சித்தப்படி அவர்கள் செய்ய அழைக்கப்படுகிறார்கள். இதனையே மற்றவர்களின் நன்மைக்காக, மற்றவர்களின் வாழ்விற்காக நாங்கள் எங்களை இழத்தல் என பொருள்படுகின்றது. இதனையே பரிசுத்த பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3:5 முதல் 7 வரை உள்ள பகுதியில் பின்வருமாறு சொல்லுகிறார், இதோ நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்த ஒரு பரிசேயன், கமாலியேலின் பாதத்திலிருந்து கற்றேன். ஆனால் இப்பேற்பட்ட நற்பண்புகள் எனக்கு இருந்த போதிலும் கிறிஸ்து இயேசு என்னை அழைத்த போது எனக்குண்டான லாபங்கள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமென கருதுகிறேன். சிலுவையை சுமப்பதற்காக, சிலுவைக்கு பின்பதாக செல்வதற்காக நான் எனக்குண்டான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். மற்றவர்களின் வாழ்வின் நன்மைக்காக செயல்படுவதற்காக என்னிடத்தில் இருக்கிற தகுதிகள், தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் நான் இழக்க விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இதுதான் சிலுவை சுமக்கின்ற இன்னுமோர் அனுபவம். கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டிலே இத்தாலி தேசத்திலே பிரான்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற அடியவன் வாழ்ந்து வந்தார். இவருடைய தந்தையார் பெரிய பணக்காரன், புடவை வியாபாரம் செய்து வந்தார். எனவே புனித பிரான்சிஸ் ஒரு முறை தந்தையாரிடத்தில் காணப்பட்ட அனைத்து புடவைகளையும் எடுத்து திருடி அதை விற்று அதிலே கிடைத்த பணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு சென்று ஏழைகளுக்காக செலவு செய்தார். அப்பொழுது இதனால் ஆத்திரமுற்ற தந்தை அவரை போலீசாரிடத்திலே கைது செய்து கொடுத்தார். போலீசார்கள் அவரை விசாரிக்க அழைத்தார்கள். அவர்களிடத்திலே சென்ற புனித பிரான்சிஸ் போலீசாரை நோக்கி, இதோ நான் செய்தது உண்மைதான். ஏன் நான் இதை செய்தேன் என்றால் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே செய்தேன் என்று கூறினார். அப்பொழுது போலீசார் பிரான்சிஸுக்குரிய தண்டனையை கொடுத்தார்கள். அவர் தண்டனையை அனுபவித்து சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் அந்த நாள் முதல் அவர் மரிக்கும் வரை ஏழை மக்களின் நல்வாழ்விற்காக அவர் செயலாற்றினார். தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் அவர் விற்றார். அவர் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். மேலும் அவர் தன்னுடைய வாழ்விலே தனக்கென எதுவுமே வைக்கவில்லை, எதனையுமே சேர்க்கவில்லை.
மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக தன்னுடைய அடையாளம், தன்னுடைய தனித்துவம், தன்னுடைய வரலாறு, தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து மற்றவர்களை மீட்கப்பதற்காக, மீட்கும் பொருளாக இவைகளை கொடுத்ததை வரலாற்றிலே படிக்கிறோம். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளிலே இந்திய தேசத்திலே செயற்பட்ட அன்னை தெரேசா என்பவரை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் ஒருமுறை கையிலே பிச்சை பாத்திரத்தை ஏந்தியவராக கல்கத்தா பகுதியிலே சென்றிருந்தார். அப்பொழுது அவர் ஓர் வெள்ளைக்காரனை சந்தித்தார். அந்த வெள்ளைக்காரன் அன்னை தெரேசாவை பார்த்தார். அப்பொழுது அன்னை தெரேசா அந்த வெள்ளைக்காரனை நோக்கி, இதோ மனிதனே, நான் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு பணம் சேகரித்து வருகிறேன். கல்கத்தாவிலே வலுவிழந்த பிள்ளைகளை பராமரித்து வருகிறேன். இவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டான். அப்பொழுது அந்த வெள்ளைக்காரர் மிகவும் ஆத்திரமடைந்து அன்னை தெரேசாவின் முகத்திலே காரை துப்பினார். அங்கு எச்சில் வழிய புன்முறுவலுடன் அன்னை தெரேசா அந்த வெள்ளைக்காரனை நோக்கி, ஆமாம், நன்றி, எனக்குரியதை இப்பொழுது தந்துவிட்டீர். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாருங்கள், இந்த ஏழை பிள்ளைகள் இன்னமும் பசியோடு இருக்கின்றன. அவர்களுக்குரியதை தாருங்கள் என்று பணிவோடு கேட்டார். அப்பொழுது அந்த வெள்ளைக்காரனின் மனத்திலே மிகவும் தாழ்மையும் அவமானமும் ஏற்பட்டது. இதோ நான் சீர்கட்ட செயலை செய்துவிட்டேன் என்று எண்ணினான். அன்று முதல் அவன் அன்னை தெரேசாவை பின்தொடர ஆரம்பித்தான். அவருடைய நிறுவனத்திற்கு தன்னாலான அநேக உதவிகளை அவன் செய்ய ஆரம்பித்தான். எனவே அன்பானவர்களே, சிலுவை சுமக்கும் அனுபவம் என்பது இதுதான். மற்றவர்களுடைய நன்மைக்காக எங்களுடைய தனித்துவத்தை, வரலாறுகளை, இனத்தை, குலத்தை, கோத்திரத்தை, குழு உணர்வை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் இழக்க நேரிடுகின்ற அனுபவமே சிலுவை அனுபவம். மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக இதனை நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினார், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவர் என்று கூறுகின்றார். எனவே சிலுவை சுமத்தல் அனுபவம் ஓர் அனுதின அனுபவம். ஒரு நாளிலேயோ அல்லது ஒரு மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலத்திலேயோ செய்கின்ற ஒரு அனுபவம் அல்ல. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே சிறப்பாக நாங்கள் ஓர் குறிக்கப்பட்ட காலப்பகுதிகளிலே, உதாரணமாக கிறிஸ்து பிறப்பின் காலப்பகுதியிலே ஒரு சிலருக்கு உதவுவதை நாங்கள் வழக்கமாக கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு சில நன்கொடைகளை, தான தர்மங்களை செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு இதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையிலே சொல்லுகிறார், ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். எனவே இந்த சிலுவை சுமத்தல் என்பது, இழத்தல் என்பது அனுதினமும் செய்யப்பட வேண்டிய ஓர் அனுபவமாக காணப்படுகின்றது. இதனையே லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை படித்து பார்க்கின்ற போது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரஸ்தாபப்படுத்த நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். அங்கே அனுக்கிரக வருஷம் என்பது ஜூபிலி வருஷத்தை குறிக்கின்றது. ஜூபிலி வருஷம் என்று சொல்லுவது ஒவ்வொரு மனிதனும் அங்கே ஜூபிலி ஆண்டிலே விடுதலையை அனுபவிப்பான். அதாவது கடனை பெற்றவன், நிலத்தை குத்தகைக்கு பெற்றவன், இவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கின்ற வருடம் இந்த ஜூபிலி வருடம். எனவே இது விடுதலையினுடைய அனுபவம். எனவே ஆண்டவர் இயேசு இந்த விடுதலை அனுபவத்தை பெறுவதற்காக பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் 7 வருடங்கள் 50 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு போதனை. ஆனால் இயேசுவோ இதற்கு எதிராக சென்று சொல்லுகிறார், இல்லை, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அந்த விடுதலையின் அனுபவத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடன் பெற்றவனுக்கு
ஜூபிலி வருடமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதனைத்தான் இந்த சிலுவை அனுபவம் எங்களுக்கு காண்பிக்கிறது. அனுதினமும் சிலுவை சுமத்தல் என்பது எங்கள் பொருட்டு நாங்கள் சுமக்கின்ற சிலுவையினாலே, நாங்கள் மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக தெரிந்தெடுக்கிற இந்த துன்பங்களினாலே இன்னும் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நன்மையை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் நன்மையை அனுபவிக்க வேண்டும். எனவே இதனைத்தான் இயேசு சொல்லுகிறார். சிலுவை சுமத்தல் என்பது அனுதின அனுபவம். எனவே இந்த அனுபவத்திலே சிறப்பாக சிலுவையை நாங்கள் சுமக்க முயற்சிக்கின்ற போது நாங்கள் அனுபவிக்கப் போகின்ற துன்பங்களை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆசீர்வாதங்களை அல்ல. சிலுவை அனுபவம் நாங்கள் எங்களை இழப்பதினால் எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற துன்பங்களை எண்ணி பார்க்க எங்களை அழைக்கப்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஞானஸ்தானத்துக்கு பின்னர் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வனாந்தரத்திலே சோதனை மிக்க இடம், தனிமை மிக்க இடம், ஆபத்தான இடம். இப்பேற்பட்டவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு அவரது ஞானஸ்தானத்துக்கு பின்னர் ஏற்பட்டது. எனவே ஞானஸ்தானத்தின் பின்னர் ஆண்டவர் இயேசு தனக்கு ஏற்பட போகின்ற துன்பங்களை எண்ணி பார்த்தார். மற்றவர்கள் சார்பிலே தான் அனுபவிக்கப் போகிற வேதனைகள், அவமானங்கள் போன்றவைகளை எல்லாம் அவர் எண்ணி பார்த்தார். எனவே அன்பானவர்களே, அன்பான கிறிஸ்தவ குடும்பங்களே, தனிநபர்களே, சிலுவை மீட்பின் ஓர் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். எனவே சிலுவை சுமத்தல் என்பது எங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக இழத்தலாகும். எங்களுடைய வரலாறுகள், தனித்துவங்கள், மகிமைகள், பெருமைகள், ஆடம்பரங்கள் அனைத்தையும் பிறரின் நல்வாழ்விற்காக நாங்கள் இழக்க ஆயத்தமாக வேண்டும். இதுதான் சிலுவை தருகின்ற சவால். இந்த சவாலை நாங்கள் ஒரு நாளிலோ, ஒரு நாளிகையிலோ, ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதியிலே அல்ல, அனுதினமும் சுமக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எனவே அனுதினமும் நாங்கள் மற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக வாழ அழைக்கப்படுகிறோம். இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற போது நாங்கள் மற்ற மக்களுக்காக அனுபவிக்க இருக்கிற துன்பங்களை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுதே மற்ற மக்கள் மீட்பை காண்பார்கள். சிலுவையின் ஒளியிலே அவர்கள் மீட்பை காண்பார்கள். சிலுவை நாதரின் தியாகத்தை காண்பார்கள். சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு இறங்கி அதன் நிமித்தம் எங்களுக்கு மீட்பை தந்தது போல எங்கள் வாழ்க்கையினூடாக பிறர் மீட்பை காண்பார்கள். எனவே பிறருக்கு மீட்பை, ரட்சிப்பை கொடுப்பதற்காக நாங்கள் சிலுவை சுமக்க ஆயத்தமா? ஜெபம் செய்வோம். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என உரைத்த கடவுளே, இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறப்பாக நாங்களும் மற்ற மக்களின் நன்மைக்காக சிலுவையை அனுதினமும் சுமந்து மற்றவர்களின் மீட்புக்காக செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். நீர் எவ்வாறு உம்மை தியாகம் செய்து எங்களை மீட்டீரோ அதை போல நாங்களும் சிலுவை சுமக்கவும் சிலுவை அனுபவத்திற்கூடாக செல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் மிக தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.